also a difference. It's actually quite rare, ரொம்பவே soft. இவங்க வந்து ரோசெல்லாஸ். ஸோ எங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலே ரேரஸ்டான ப்ரீட். இவர் ஆக்சுவலாக நல்லாவே பேசுவார். பேசுமா? நல்லாவே பேசுவோம். என்னென்ன வார்த்தை சொல்லும்? ஹல் பட்சத்தில் ஆல்வேஸ் கோ ஃபார் அ சன் கனூர். ஸோ போகலாம். சிக்கு ப்ரைஸிங் என்ன இருக்கும்? இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து வந்திருக்கேன். பழசு சம்திங் பிடிச்சி அப்படின்னு சேனல் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து இங்கே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து இன்டீரியர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பேர்ட்ஸ்லேயுமே வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ்திரேலியன் பேர்ட் தான். ஸோ லாரிக்கீட்டுன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோ ஃபேட் டயட் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லாரிக்கான நெக்டார் ஃபுட்டு இதெல்லாமே தான். இவன்லாம் டேம் பண்ணது தான். ஸோ லாரிக்கீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேடிஸு, கிட்ஸு இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு எத்தனை கலர் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஆர்னேட் லாரிக்கீட் இருக்குது. ஸோ பிளாக் கேப் லாரி இருக்குது, ரெட் லாரி இருக்குது. இதில் எத்தனை கலர் இருக்குன்னு கேட்கல. இது பாடியில் எத்தனை கலர்? இது பாடியில் என்ன ப்ளூ இருக்குது, எல்லோ, ரெட்டு 3, க்ரீனு 4, பிளாக் இருக்குது கொஞ்சம் 5 கலர். அந்த பஞ்சவர்ண கிளி அது வேறையா? சரி, பஞ்சவர்ண கிளின்னு நம்ம இதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மலபார் பேரக்கீட் இதெல்லாம் தான் பஞ்சவர்ண கிளின்ட்டு பேரட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 கலர் இருக்குமா? 5 கலர் அதுங்களுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக். ஸோ நம்ம ஊரில் வந்து இவனுங்கெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ தான் வர ஆரம்பிக்கிறது. எல்லாமே வந்து எக்ஸாட்டிக் மட்டும்தான் பேர்ட்ஸ். ஆமாம், எக்ஸாட்டிக் மட்டும்தான். பேர்ட்ஸ் தவிர வேறு என்ன பண்ணுறீங்க? சுகர் கிளைடர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஹெட் ஜாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெண்டுமே இருக்குது. அடுத்து பார்ப்போம். ஸோ காக்டெயில்ஸ் இருக்காங்க. ஸோ காக்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு செமி அடல்ட்டு இந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரியான பேர்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஐடியா எந்த பேர்ட்ஸ்லையுமே அடல்ட் தர மாட்டீங்களா? இல்லை அடல்ட்ஸ் தரது வந்து சன் கன்யூஸ்லலாம் தந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏஜ் கம்மியாக தரதுக்கு ரீசன் என்னென்னா பேர்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் அடல்ட் ஆகிடுச்சுன்னா பாண்டிங் பெருசாக இருக்காது. யங் பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாண்டிங் இருக்கும். ஸோ பாண்டிங் ஒன்று யங் ஸ்டேஜ்லேயே தரும். ஸோ இதே வந்து சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே கொடுத்துருவோம். காக்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஸ்பீஷிஸ். ஆக்சுவலாக உங்கள் சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காக்டெயில் குட்டியில் வாங்கியிருப்பாங்க, சிக்காக இருக்கும், இல்லை 1 இயர் வளர்ப்பாங்க, திடீர்னு இறந்துருக்கும். ப்ளஸ் இந்த சீசனில் நிறைய பேருக்கு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 6-7 மந்த்ஸ் வரைக்கும் வளர்த்துட்டு தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து பேரட்லெட், பசிபிக் பேரட்லெட். இவங்க வந்து இப்போ மேட் பண்ணிகிட்டு இருக்க ஜோடிகள். ஸோ மிக்ஸ் பண்ணி விடலாம். காக்டெயில் கூட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் விடக்கூடாது. ஸோ பசிபிக் பேரட்லைட் விட்டுக்கலாம். இவனுங்க சாஃப்ட்டு தான். ஓகேவா? ஸோ காக்டெயிலும் சாஃப்ட்டு, பசிபிக் பேரட்லைட்டும் சாஃப்ட்டு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் விட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் இவனுங்க காலெல்லாம் கடிச்சு போட்டுருவானுங்க. ஸோ அவனுங்க ரவுடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சுகர் கிளைடர் நம்மக்கிட்ட இருக்கானுங்க. எங்கே போயிட்டான் இதோ. ஸோ ஆக்சுவலாக காலையிலன்றதுனால தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். இது வந்து லூசிஸ்டிக். ஆல்பினோக்கு வந்து ரெட் கலர் கண்ணு இருக்கணும். பிளாக் ஐ இருக்கிறதுனால இந்த கலருக்கு பேர் லூசிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ரேரான ப்ரீட் தான். ஸோ இவர் வந்து மேலு. இவர் வந்து நாங்கள் ப்ரீடிங்காக ஹோல் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவருக்கு இப்போது ஓன் பர்பஸ்க்காக இப்போது ஆக்சுவலாக பொண்ணு தேடிகிட்டு இருக்கோம் இவருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். ஸோ இதில் ப்ராப்ளம்னா இவரும் குளிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக அந்த த்ரோட்டோட அந்த ப்ளூ தெரியவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இந்த இப்போ கொஞ்சம் வெயிலாக தானே இருக்குது. ஸோ அதனால் பேர்டு காமனாகவே குளிக்கும். இவனுங்க 2 பேருமே குளிச்சிருக்கானுங்க. இவனுங்களையுமே ஃபுல்லாக தண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகினருக்கான பெஸ்ட்டு பேர்ட். ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பிகினர், நீங்கள் உங்களுக்கு பேர்டை பற்றி ஐடியா இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் கன்யூஸ். ஸோ கன்யூர். ஸோ இவங்க வந்து ஸ்மால் கன்யூஸ்னு பேசிக்காக இந்தியாவில் சொல்கிறாங்க. இவங்க வந்து பயூரா வெரைட்டி க்ரீன் சீக் கன்யூஸ். ஸோ இது எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்ஸ் இருக்குது, சின்னமன்ஸ் இருக்குது, க்ரீன் சீக் இருக்குது, எல்லோ சைடர் இருக்குது. ஸோ இந்த 4 பேசிக் வேரியன்ட்ஸும் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே டிஎன்ஏ போட்டு சர்டிஃபிகேட்டோட தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதுலேயே வந்துட்டு
லாங் லைஃப் வந்துடும். பேசிக்காகவே அதுதான், உங்களுக்கு 25 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்பேன் வரணும், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கோ ஃபார் அ கன்யூர். ஒரு நல்ல பெட்டாக இருக்கும். ஆக்சுவலாக டிஎன்ஏ நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ டிஎன்ஏக்கு வந்துட்டு நம்ம எப்போ டிஎன்ஏ வந்து மேலா ஃபீமேலான்னு தெரியும், அவ்வளோதான். ஸோ அதோடைய பேசிக் பர்பஸ் அதுதான். ஸோ ஈவன் அதுலேயுமே தப்பு நடந்திருக்கு, ஓகேவா, டெக்னிக்கல் எரர் அதுலேயும் நடந்திருக்கு. பட் ஸ்டில் டிஎன்ஏன்றது வந்து மேலா ஃபீமேலான ஒரு பேர்டை வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஃபிசிக்கலாக நிறைய பேர்டு கண்டுபிடிக்க முடியாது, சில பேர்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ ஆர்னேட் லாரிக்கிட் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இவர்லேயே வந்து அவங்க அடல்ட் பேர் ஆக்சுவலாக ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபீமேலும் மேலும் நல்லா இதுவாகவே இருக்குது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எப்படி இம்போர்ட் பண்ணுறதா இல்லை உங்கள் ஓன் ப்ரீடா? நிறைய இது நம்ம கஸ்டமர்ஸே ப்ரீட் பண்ணி குட்டிங்க கொடுக்குறது, நம்மளுமே தனியாக ஃபார்ம் வச்சுட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே ப்ரீட் ஆகிறது. ஸோ பேசிக்காக இம்போர்ட்லாம் பண்ணுறது இல்லை. ஆமாம், ஏன்னா வந்துட்டு வெளியிலேருந்து வர பேர்ட் ஹெல்த் இருக்க போகிறது இல்லை, லீகாலிட்டி இஷ்யூஸும் கண்டிப்பாக இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஈவன் இதுலேயுமே வந்து அந்த பேர்ட்ஸ்லேயுமான டிஃப்ரென்ஸை போட்டு வச்சுருக்கு, அவ்வளோதான். ஸோ இவர் வந்து ப்ராப்பரான க்ரீன் சீக் கன்யூர். ஸோ இதுதான் வைல்டு ஃபார்ம், இந்த கலரில் தான் இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது சன் சீக் இருக்குது. நீங்கள் எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க கஸ்டமருக்கு? ஏன்னா மேக்ஸிமம் கன்யூர் நிறைய பேர் கன்யூர் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் பாருங்கள். நாய்ஸ் உங்களால் டாலரேட் பண்ண முடியுமா முடியாதா? நிறைய நாய்ஸ் பண்ணும். சரி, இப்போ சன் கன்யூர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸி. ஸோ அதனால் உங்களால் நாய்ஸை டாலரேட் என்னால் பண்ணிக்க முடியும், பிரச்சனையே இல்லைன்ற பட்சத்தில் ஆல்வேஸ் கோ ஃபார் அ சன் கன்யூர். ஸோ போகலாம். சிக்கு ப்ரைஸிங் என்ன இருக்கும்? உங்களுக்கு 10,000லேருந்து இதெல்லாம் நல்ல இது குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குவாலிட்டின்ற பட்சத்தில் இந்த கலரேஷன் சைஸு அதுவும் சன் கன்யூர் தான். யங் பேர்டு இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்கும். ஏஜ் ஆக ஆக தான் கலரேஷன் மாறும். அதுக்கு என்ன ஏஜ், எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? இவர் வந்து ஒரு 2 வயசு இருப்பார், அவர் வந்து 3 மாதம் குஞ்சு, அவ்வளோதான். இது 2 வயசு இருக்குமா? ஆமாம். ஓகே. ஸோ நாங்கள் கொடுக்குறது வந்து 3 மாதம் குஞ்சாக தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்க தே கேன் கோ. அது எவ்வளோ 20-25 வருஷம் வருவீங்களா? தாராளமாக வந்துடும், 25 வருஷம் இருக்கும். ஸோ இப்போ இவனுங்க பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கம்மி. ஸோ தாராளமாக வந்து நாய்ஸ் எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க போகலாம். கேரக்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே பார்க்க முடியாது, 0 டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ கேரக்டர் சேமு, கலர் அண்ட் பேர்டோட சைஸ் இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்? பிளாக் கேப் லாரி. அது உங்ககிட்ட கோச்சிட்டு நினைக்கிறேன். இவர் தான் ஆக்சுவலாக டாக்கிங். வா. ஸோ இவருமே வந்து மோல்ட்டிங்கில் இருக்கார். வா. இவர் ஆக்சுவலாக நல்லாவே பேசுவார். பேசுமா? நல்லாவே பேசுவோம். என்னென்ன வார்த்தை சொல்லும்? ஹலோ மம்மி, குட் பாய், ப்ரீட்டி பாய். ட்ரெயின் பண்ணதா? மோஸ்ட்டாக நம்ம பேசுகிறதே அவனே பேசிக்கிறது தான். இவன் ஆக்சுவலாக பேசுகிறான்றதே ரேண்டமாக தான். நாங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ரேண்டமாக இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தான், அப்படி தான் கண்டுபிடிச்சது. ஹலோ. ஆக்சுவலாக இப்போதைக்கு விளாட்ற மூடில் தான் இருக்கான். பட் இவனுங்க கிட்ட பெரிய விஷயமே இந்த கடிக்காத தன்மை தான். ஆக்சுவலாக லாரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் தான். நான் கிட்ஸுக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், என்னால் இவ்வளோ தூரம் வரைக்கும் உள்ளே விட முடியும். ஈவன் நம்ம இப்போ கீழே ஸ்லாம் பண்ண அந்த சத்தம் கேட்டாலும் பேர்டு பேக் ஆஃப் தான் ஆகும் கண்டி. மற்ற பேர்டு மாதிரி உங்களுக்கு கடிச்சிட்டு நிற்காது. ஸோ அந்த டிஃபெண்ட் பண்ணாது, ஓடி போக தான் பார்க்கும். ஸோ அதனால் லாரிஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ இவனுக்கு வந்து மோல்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த கலரேஷன்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருக்கான். புதுசாக ஆமாம், மோல்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது பாருங்கள், இந்த ஃபெதர் வந்துட்டு உங்களுக்கு பழைய ஃபெதரு, இது புது ஃபெதர். ஸோ இந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஈவன் இந்த ஷைனிங்குமே சரி, ஒரு மாதிரி வைலட்டிஷாக வரும். பழைய ஃபெதர் பிளாக்கிஷாக இருக்குது, குச்சி குச்சா வருது. எவ்வளோ பிடிக்கிறான், பட் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக தான் பிடிப்பான். ஸோ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் தெரியும். நிறைய பேர் வந்து லாரிஸை ப்ரிஃபர் பண்ணாததுக்கு ஒரே ரீசன் வந்துட்டு அந்த மோஷனும் பேர்டோட டயட்டிங்கும் தான். ஏன்னா டயட் வந்து ஃப்ரூட்ஸு, அந்த சீட் பேஸ்ட் டயட்டை நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அது உங்களோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான், சீட் பேஸ்ட் டயட் இருக்காது. இது நான் காமிச்சது. ஸோ அகெயின் இப்போ சன் கன்யூரே வந்து ப்ரீடிங்க்கு கேட்குறாங்கன்னா நான் இதுலேருந்து எடுத்து கொடுக்குறது. ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்துட்டு நாங்கள் பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து அடல்ட் பேர்ட்ஸு ஆஸ் இட் இஸ் நாங்கள் வந்து ஒன்றா விட்டுறது. மொத்தமாக அவங்களுக்கே எப்படி எப்படி பிடிக்குதோ அவங்களே நேச்சுரலாக பேர் ஆகிப்பாங்க. ஸோ இது எல்லாமே 2-2.5 years old பேர்ட்ஸு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி விட்டுறது.
ப்ரீடிங் ஏஜ் என்னது? 2 இயர்ஸில் ப்ரீட் ஆகுது. 2 இயர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. எனக்கு இந்த மெத்தடில் ஒரு சக்ஸஸ் என்னென்னா, நான் கொடுக்குற இடத்துலையுமே வந்துட்டு சீக்கிரமாக ப்ரீட் ஆகிடுது. ஏன்னா ப்ரீடிங் பேராக இருக்கும் போது ஆல்ரெடி அந்த பேர்டுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, ஒரு இடத்துல ப்ரீட் ஆகிருக்கு, ஒரு கேஜில் ப்ரீட் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்துட்டு இல்லாமல் இவங்க வந்து இப்போ தான் பேர் ஆகிறாங்க, நீங்கள் பேர் பண்ணிக்கிறீங்க, ப்ரீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இவங்க வந்து ரோசெல்லாஸ். ஸோ எங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலே ரேரஸ்டான ப்ரீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூபினோவும் இருக்குது, ஈஸ்டர்ன் ரோசெல்லாவும் இருக்குது. ஸோ 2 பேருமே இப்போ இருக்கவங்க ஃபீமேலு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட். லைக் ஒரு காக்டெயில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் ஒரு எக்ஸாட்டிக்காக இருக்கணும், எனக்கு வந்துட்டு அந்த நார்மல்சி இருக்கக்கூடாது. என் வீட்டில் வந்துட்டு யார் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே பேர்டை வந்துட்டு இப்படி ஒரு பேர்டு இருக்கான்ற மாதிரி பார்க்கணுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ. ஒரு டவுன் சைடு என்னென்னா, டைரக்ட் சன்லைட்டில் வைக்க முடியாது, கொஞ்சம் ஷேடியான இடத்துல இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வரக்கூடாது. ஆக்சுவலாக பேர்ட் ஷிட்லேருந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருக்குது. வராது, சுத்தமாகவே வராது. ஸோ இப்போது நாங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே எப்பயுமே பூப்புன்றது இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ மத்தியானம் தான் இருக்குது. ஸோ நைட்டு வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் பூப்பு இருக்கும் இங்கே இருக்க எல்லா பேர்டுமே. ஸோ ஸ்மெல் வரக்கூடாது. ஸ்மெல் இன்கேஸ் வந்துச்சுன்னா பேர்ட் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் தான், ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ குவேக்கர் பேரட்ஸும் இருக்காங்க, க்ரீன்ஸும் இருக்காங்க, அகெயின் எல்லோவும் இருக்கான். இவர் வந்து எல்லோ. ஸோ ஆக்சுவலாக குவைட் ரேர், ரொம்பவே சாஃப்ட். பெருசாக இவர் சாப்பிடல. ஸோ மீதி இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கான், க்ரீனில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அண்ட் அகெயின் இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளூஸு. ஸோ குவேக்கர் பேரட்டை பொறுத்து சொல்லணுன்னா ஸ்பெயின் நேட்டிவ் பேரட்டு. ஸோ நம்ம ஊர் கிளைமேட் வந்து ஈஸியாக தாங்கிடுது, ஈஸியாக அடாப்ட் ஆகிடுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேர்டு வந்துட்டு ஒரு நல்ல மேனேஜபிளான ஒரு சைஸு. ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த பேர்டோட சைஸே பாருங்கள். ஸோ அந்த பேர்டோட சைஸுமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஃபுல் பாடி அந்த தடை விடுறது, ஸோ அந்த கடிக்கிற தன்மை, இது எதுவுமே பேர்டுக்கிட்ட இருக்காது. ஸோ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பானியன் பெட்டாக இருப்பானுங்க. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் எடுத்தாலுமே சரி, பொம்மை மாதிரி இருப்பானுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 25 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனு தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். டாக்கிங் எபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ எந்த கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே டாக்கிங் எபிலிட்டி தெளிவாகவே இருக்கும். ஸோ நல்லா பேசுவானுங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை ப்ரிஃபர் பண்ணுறது நான் மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபஸ்ட் டைம் பிகினரு உங்களுக்கு வந்து, ஆனால் வந்து ஒரு நல்ல பெட்டு வேணும், நல்ல ஒரு கம்பானியன் பெட்டாக வேணும். அண்ட் உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே எல்லாமே கிடச்சிடணும். ஏன்னா நீங்கள் பேசிக்காக வந்து பேர்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா கலர், பேர்டோட ப்ரீடிங் தன்மை, அதுக்கப்புறமா வந்துட்டு லாங் லாஸ்டிங்கு, டாக்கிங்கு. ஸோ இதனால வந்துட்டு பேசிக்காக எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம். ஸோ பேசிக்காக எல்லாமே கிடச்சிரும். சைஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மக்காவோ காக்கட்டோ இந்த சைஸ்க்கு போக மாட்டீங்க. மற்றபடி இஸ் அ குட் பெட். அகெயின் இவர் வந்து ரெட் லாரி. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குட்டியும் இருக்காங்க, பெருசும் இருக்காங்க. ஸோ குட்டி வந்துட்டு இவர், பெருசு வந்துட்டு இவர். ஸோ இவர் வந்து ரெட் லாரி. அகெயின் ரெட் காலர்ட் லாரிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ரெட் காலர்டு, இவர் ரெட் லாரியிலே குட்டி. ஸோ டிஃப்ரென்ஸ். அண்ட் ரெயின்போ லாரிக்கிட்டு இது எல்லாமே இருக்காங்க. ஸோ லாரிகேட் இப்போதைக்கு இந்த சீசனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தே ஆர் கிவிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ லாரிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்கனால அகெயின் வி ஆர் கோயிங். ஸோ மோஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிக்விடியாக இருக்குது. அந்த வந்துட்டு மோஸ்ட்டாக நாங்கள் கார்ன் கொடுத்துட்ருக்கோம், காலையில் ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் வந்துட்டு கொஞ்சம் சாலிடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்துட்டு நான் லாரிக்கிட் வளர்க்க போகிறேன் பட் பூப்பு எனக்கு வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் ஸ்ப்ரவுட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் கிவ் ஸ்வீட் கார்ன். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பேஸாக போகலாம், ஃபேட் இல்லாமல். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சாலிடாக இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அகெயின் மக்காவும் இருக்காங்க. ஸோ மக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் இருக்காங்க.
ஒருத்தர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஃபெதர் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து லைக் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கார். இன்னொருத்தர் வந்துட்டு லைக் நார்மல் கம்ப்ளீட் கண்டிஷன். ஸோ மக்காவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு லாங் லைஃப் நிறைய பேர் மக்காவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்பேன் பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது அந்த ஜெய்ஜான்டிசிட்டி, அந்த சைஸுக்கான ஒரு பேர்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்காவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் யூ ஹாவ் டு மேக் ஷுர் நட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெயின்டெனன்ஸ். பட் ஆனால் அகெயின் டாக் மாதிரி கிடையாது. ஒரு 1000-1500 ருபீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸு, வால்நட்ஸு, பிரேசில் நட்டு, தென் வந்துட்டு பாதாம், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மேண்டேட்டரியாக கொடுக்கணும். கேஷ்யூஸை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஷ்யூவோட நீடு வந்து இவனுங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவை இல்லை. மேபி ட்ரீட்டாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் வந்துட்டு சவுத் அமெரிக்கன் சைட்லேருந்து வரதுனால, ஈக்குவட்டா சைடில் இருக்கிறதுனால நம்மளுடைய கிளைமேட் வந்து மக்காவுஸ்க்கு வந்து ஈஸியாகவே தாங்கும். ஸோ இதுதான் ப்ரீடிங் சீசன். இதுக்கு மேலே தான் மக்காவுஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக வரும். ஈவன் காக்கடூஸ் இப்போ இல்லை, காக்கடூஸ் குட்டீஸ் எல்லாமே ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்துடும். மேபி ஆஃப்டர் 1 month நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா பை ஜான் எண்டு போலலாம் காக்கடூஸ் நிறையா கிடைக்கும். தென் வந்துட்டு லாரிகீஸ் வந்துட்டு இன்னுமுமே அடிஷ்னலாக ஆகும். மாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவைக்கர்ஸில் லைக் சம்மர் தான் சீசனு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். லைக் முடிஞ்ச அளவுக்கு ஹவு மச் எவர் வி கெட் ரைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் வே குவைக்கர்ஸ் எங்ககிட்ட இப்போதைக்கு நிறையா இருக்குது. ஆமாம், கேஜில் போடக்கூடாதுன்றது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 சைடில் இருக்குது. வைல்டு பேர்டை வந்துட்டு நீங்கள் அடைக்கிறது வந்து உண்மையிலே தப்பு தான். ஓகேவா? வைல்டு காட் பேர்டு பிடிச்சி அடைக்கிறது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனோ டைப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபீனோ டைப்னா ஒரு உயிரினத்தோடைய பாடியோட ஸ்ட்ரக்சர், அது எதுக்காக அந்த மாதிரி எவால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபீனோ டைப்பே வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதாவது ஒரு பச்சைக்கிளி இருக்குது, பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்டு, நீங்கள் பொந்துக்குள்ளேருந்து எடுக்கலாம், இல்லை உங்கள் மொட்டை மாடில் விழுந்துருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் காரணம் சொல்லலாம். பட் ஆனால் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்டை F1 ஜென்ரேஷன், அதாவது அது வைல்டுலேருந்து டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு 16th செஞ்சுரியிலேருந்தே ஆரம்ப கட்டத்துலேருந்தே இதை வந்து பிரிட்டனு இந்த சைடில் எல்லாமே ப்ரீடிங்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் பெசிலிக்காவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த உங்களுக்கு அந்த பொட்ரேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காக்கடூஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ரோமில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து கேப்டிவில் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது இப்போ ஒரு சன்கொயர் நீங்கள் தாராளமாக நீங்கள் 2 வருஷம் நீங்கள் வைங்களேன், எங்கேயோ போயிடுது. இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வைல்டில் சன்கொயரால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இப்போ இதை வந்து கேஜுக்கு தான் இந்த பேர்டு வந்து ஸ்ட்ரக்சரலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பேர்டை வந்து எனி டைம் நான் ஃபுல் ரக்கையை கொடுத்தனாலும் வைல்டில் சர்வை பண்ணவே முடியாது. இஸ் நாட் அ ஃபேட் பேர்டு, ஒபீஸான பேர்டு கிடையாது. பட் ஆனால் இவனோட ஸ்ட்ரக்சரே வந்து வால் குட்டையாகவும் உடம்பு பெருசாகவும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம அழகுக்காக இதெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் 16th செஞ்சுரியிலேருந்து 2 வருஷத்தில் ஒரு சன்கொயர் ப்ரீட் ஆகுது. ஸோ அப்போலேருந்து யோசிச்சு பாருங்களேன் எத்தனை ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு. ஸோ இவங்கள வந்து கேஜ் பண்ணலைன்னா இவங்களால வந்துட்டு சர்வை பண்ண முடியாது. ஸோ பெட்டர் யூ கேஜ் தம், அதுதான் வந்து என்னுடைய இது. பட் ஆனால் அகெயின் வைல்டு பேர்டை நீங்கள் கேஜ் பண்ணக்கூடாது. தட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட். இட்ஸ் அ ஹாபி. ப்ரொஃபஷனலாக ப்ரீட் பண்ணி இதுக்குன்னு கொண்டு வரதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கிரண் ப்ரோ வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காரு. நான் நடுவுலேயே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன், விட முடியலை. பட் ப்ரோவே வந்து எல்லாத்தையுமே துல்லியமாக என்னென்ன அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேர்ட்ஸ் எதனா வேணும், டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா நம்ம கிரண் ப்ரோ கால் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோவில் கிரண்